ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல அருமையான சுவையான மாங்காய் தக்காளி சட்னி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் எல்லாத்துக்கும் நல்லா கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் 2 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரே ஒரு மாங்காய், ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 4 பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா 2 மாங்காய் எடுத்துக்கிடலாம், 3 தக்காளி கூட எடுத்துக்கிடலாம். நான் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறேன். ஸோ ஒரு மாங்காய் ஒரு தக்காளி தான் எடுக்கிறேன். கூடவே ஒரு 4 சின்ன மிளகாவும் 4 பல் பூண்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணுன்னா, மாங்காவை 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 துண்டாக கட் பண்ணேன், எனக்கு வரல, அதனால் நான் 3 துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியும் 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் அதில் நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டு வேக வைங்க. திருப்பி போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பிளேட்டில் இதெல்லாம் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுருவேன். நல்லா ஆறுனதும் இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாங்காயை பாருங்கள், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உள்ளுள்ளது மட்டும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தால் அழகாக வந்துடுங்க. இப்படி எடுத்து போட்டு பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. கூடவே நான் ஒரு பல்லாரியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சில்லி பவுடர் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கியூமின் பவுடர் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது, ஒரு சுற்று விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், நல்லா டேஸ்டியான மாங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது உள்ள நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாங்காய் தக்காளியை உள்ளே ஆட் பண்ணி கலரி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டியான மாங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு. இதை நம்ம தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சாதத்துக்கும் இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்து அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.